அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் KSR பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், தேவர்கள், தேவதைகள் அனைவருடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோபம்தான் ஒரு மனிதனுடைய பெரிய எதிரி. அந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? சரிங்களா? நம்ம கோபம் வரும்போது என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது அந்த கோபத்தை நம்ம அடக்க கற்றுக்கணும். அந்த கோபத்தை அடக்க கற்றுக்கிறதுக்கு உங்கள் மனசை சாந்தப்படுத்தணும். அப்போ உங்கள் மனம் சாந்தமாக இருக்கும்போது உங்களுக்கு கோபம் அதிகமாக வராது. எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், நீ அவனை ஏதாவது பண்ணணும், இவனை ஏதாவது பண்ணணும், அவன் குடும்பத்தை அழிக்கணும், இவன் குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு அந்த கோபத்தில் உங்களை தூண்டுறது உங்கள் மனசு தான். சரிங்களா? அப்போது அந்த மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். இதுதான் நான் முதல்ல வீடியோவில் சொல்லியிருப்பேன், மனம் ஒரு குரங்குன்னு. சரிங்களா? அந்த மனசை எப்படி அடக்கிறதுன்னு நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மனசை அடக்கணுன்னா நீங்கள் தியானம் பண்ணணும். தமிழில் தெரியாதவங்களுக்கு மெடிடேஷன். The meditation is very important for the life. சரிங்களா? குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், இங்கே தான் உட்காரணும், அங்கே தான் உட்காரணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் புருவ மத்தியை நோக்கி கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்க. அதுவே உங்களை கையை பிடிச்சி வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும். அப்போது கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் அந்த வழியை கரெக்டாக பார்த்து பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றும் போது உங்கள் மனம் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கும். அப்போது உங்கள் மனம் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கும்போது உங்களுக்கு கோபம் அதிகமாக வராது. அப்போது கோபத்தை மனதால் கட்டுப்படுத்த முடியும். அப்படி நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவீங்க. சரிங்களா? அப்போ வெற்றி பெறும்போது உங்களுக்கு எல்லாமே கைகூடும். எல்லாமே கைகூடும்போது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்போது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா எது மெயின்? கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வழின்னா மனசை கட்டுப்படுத்தணும். மனம் இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்கும். அதை நம்ம உணர்ந்து நம்ம இதுதான் சரி, இது தவறு அப்படின்னு நம்ம மூளைக்கிட்ட கேட்டு அதை செயல்படுத்தணும். மனம் சொல்கிறது எல்லாத்தையும் செய்யக்கூடாது. சரிங்களா? அது போக்கிலேயே போய் அதை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி நீங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கோபம்ன்றதே வராது. சரிங்களா? கோபம் வரலன்னும் போது நம்ம உடலில் இயங்க வேண்டிய அனைத்து ஆர்கன்ஸுகளும் கரெக்டாக இயங்கும். அப்போது நம்மளுக்கு நோயும் வராது. ரொம்ப கோபப்படாத, பிபி வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு காரணம் இதுதான். நம்ம அதிகமான கோபப்படும் போது நம்ம உடலில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு கோபப்படாதீங்க. நீங்கள் கோபப்படுறதால அந்த விஷயம் எதுவுமே மாறாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் கோபப்பட்டால் அந்த விஷயம் மாறிடுமா? மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் கோபப்படுறதால உங்கள் உடல்நிலை தான் கெட்டு போகும். அதனால் அனைவரும் கோபப்படாமல் சாந்தமாக இருந்து கற்றுக்குங்க.
இதோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க இன்புற்று. இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.